ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள், நான் ஆட்டுக்குடல் கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு ஆட்டுக்குடலை நல்லா க்ளீனாக நல்லா சுத்தம் பண்ணி நீட்டாக இதை வெந்நீரில் போட்டு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் போட்டு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அவிச்சு பீஸ் பீஸாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வெங்காயம், தக்காளி, தேங்காய் இது மூணையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். நான் எப்போவும் அரைச்சி தான் சேர்ப்பேன். அது நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினா தான் கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஆயில் சூடாயிருச்சு. இதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறோம். அந்த வெந்தயத்தோட கொஞ்சம் ஜீரகம். இப்போ இது கூட பிரியாணி இலை, இந்த அன்னாசி பூ, கொஞ்சம் பட்டை, இது எல்லாத்தையும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இப்போ இதில் பாருங்கள், பச்சை மிளகா போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடலை இதில் சேர்த்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. லைட்டாக வதக்கிக்குவோம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்தா தான் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிக்குவோம். இப்போ பாருங்கள், இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். என்னோடய ஸ்பூன் சின்ன ஸ்பூன், அதனால் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. காரம் அதிகமாக வேணும்னா 3 ஸ்பூன் போட்டுக்குங்க. இப்போ இது கூட மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்குவோம். இப்போ பாருங்கள், இதில் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுவும் என்னோடய ஸ்பூன் சின்ன ஸ்பூன் தான், அதனால் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கிண்டி விடுவோம். இப்போ பாருங்கள், இந்த குடலுக்கு புளி சேர்க்கணுங்க. மீனுக்கு மாதிரி புளி சேர்த்தா தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். புளிப்புத்தன்மையும் இருக்கணும். அதனால் புளி கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவு புளி ஊற்றிக்குவோம். அது கூட தேவையான அளவு உப்பையும் இப்போயே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதில் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா வேகணும், அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். இது ஒரு அரை மணி நேரமாவது வேகணும். குக்கராக இருந்தால் சீக்கிரம் முடிஞ்சிடும். நாங்கள் குக்கரில் வைக்க மாட்டோம், அதனால் ஒரு அரை மணி நேரம் ஆகும். பாருங்கள், சூப்பராக குடல் குழம்பு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.